சகல துறைகளிலும் வீழ்ச்சி கண்ட இஸ்ரேல். ட்ரம்பை கொல்ல சதி. பாகிஸ்தானை சேர்ந்தவர் அமெரிக்காவில் கைது. முஸ்லிம் எதிர்ப்பு கலவரங்களை கட்டுப்படுத்த போலீசார் களமிறக்கப்படுவர். பிரிட்டிஷ் பிரதமர் கருத்து. நாட்டை விட்டு தப்பியோடிய வங்கதேச பிரதமர் கைவிட்ட பிரித்தானியா. பலஸ்தீன போரில் இதுவரை 10,000 மாணவர்கள் பலி. சூடு பிடிக்கும் இலங்கை ஜனாதிபதி தேர்தல். வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள நாவல் ராஜபக்ஷ. ஈரானுடனான இஸ்ரேலின் மோதல் பேரிடியாக மாறியுள்ளது. தன்னுடைய பிராந்தியத்தை அதிக அழுத்தத்தில் வைத்திருப்பது இஸ்ரேலுக்கு நிதி ரீதியாக நெருக்கடியாகும் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. குறிப்பாக இஸ்ரேல் கடுமையான அழுத்தத்தில் உள்ளது. பெரும் பொருளாதார இழப்பை சந்தித்து வருவதாகவே சர்வதேச ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய பங்குச்சந்தை மற்றும் பொருளாதாரத்தை குறிப்பிடாமல் உலகம் முழுவதும் நேற்று பங்குச்சந்தைகளில் பெரும் வீழ்ச்சி ஏற்பட்டது. பயம் மற்றும் நிச்சயமற்ற தன்மை இஸ்ரேலை பெரிதும் பாதிக்கிறது. விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கப்பல் போக்குவரத்து குறைக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி ஏற்றுமதி குறைந்துள்ளது. பெரும்பாலான மக்கள் நிலைமை அமைதியாகும் வரை நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வழியை தேடுகிறார்கள். நாட்டின் வடக்கு முடங்கியுள்ளது. இது பெரும் பாதிப்பை உண்டு பண்ணியுள்ளது. அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளருமான டொனால்ட் ட்ரம்பை கொல்ல சதி செய்ததாக பாகிஸ்தானை சேர்ந்தவரை FBI அதிகாரிகள் கைது செய்தனர். ட்ரம்ப் அதிபராக இருந்தபோது 2020ஆம் ஆண்டு ஈரானின் முக்கிய தலைவரான மேஜர் ஜெனரல் குவாசிம் சுலைமானியை கொல்ல உத்தரவிட்டார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை கொலை செய்ய ஈரான் திட்டமிட்டு வருவதாக கூறப்பட்டது. இந்நிலையில் ட்ரம்பை கொல்ல சதி செய்ததாக பாகிஸ்தானை சேர்ந்த ஆசிப் மெர்ச்சன்ட் என்பவரை அமெரிக்காவின் FBI அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் கூறுகையில், சுலைமானி கொலைக்கு பழிவாங்கும் வகையில் அமெரிக்காவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்களை கொல்ல சதி செய்யும் ஈரானின் முயற்சியை முறியடிக்க தொடர்ந்து பணியாற்றி வருவதாக கூறினார். முஸ்லிம் மற்றும் புலம்பெயர்ந்தோர் எதிர்ப்பு பேரணிகளை கட்டுப்படுத்த வரும் நாட்களில் அதிகளவான போலீசார் சாலைகளில் நிறுத்தப்படுவர் என்று பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். இங்கிலாந்தின் வடமேற்கு கடலோர நகரமான சவுத்போர்ட்டில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் 3 சிறுமிகள் கொல்லப்பட்டதை தொடர்ந்து நாட்டின் பல நகரங்களில் கலவரம் மூண்டது. சந்தேகத்திற்குரிய நபர் புலம்பெயர்ந்த இஸ்லாமியர் என்ற தவறான தகவல் சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டதை தொடர்ந்து இந்த போராட்டம் தீவிரமடைந்தது. பள்ளிவாசல்களை குறிவைத்து வன்முறைகள் பரவிவரும் நிலையில் ஆப்பிரிக்கா மற்றும் மத்திய கிழக்கிலிருந்து புகலிடம் நாடி வந்தவர்கள் தங்கியிருக்கும் குடியிருப்புகளின் கண்ணாடிகள் நொறுக்கப்பட்டதோடு அவர்களை வெளியேறுங்கள் என்ற முழக்கமும் எழுப்பப்பட்டு வருகிறது. கடந்த 13 ஆண்டுகளுக்கு பின்னர் ஏற்பட்ட மோசமான கலவரமாக இது விளங்குகிறது. அந்நிய நாட்டினரின் மையங்கள் மற்றும் அவர்களுக்கு உதவும் வழக்கறிஞர் நிறுவனங்களை வரும் புதன்கிழமை தாங்கள் இலக்காக கொள்ள உள்ளதாக கூறும் தகவல்கள் இணையம் வழி பரப்பப்படும் நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தாங்களும் மறியலில் ஈடுபட்டுள்ளதாக பாசிச எதிர்ப்பாளர்கள் எச்சரித்துள்ளனர். இதனிடையே அமைச்சர்கள் மற்றும் போலீஸ் தலைவர்களுடன் நேற்று அவசர சந்திப்பு நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரிட்டிஷ் பிரதமர் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க மேலும் அதிகமான போலீசார் சாலைகளில் நிறுத்தப்படுவர் என கூறினார். மக்கள் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வது எங்களின் தலையாய பணியாகும் என அவர் கூறியுள்ளார். அவர்களின் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும். தேவைப்படும் தரப்பினருக்கு உதவிகளை வழங்க காவல்துறையினர் முடிந்த அனைத்தையும் செய்வார்கள் என மேலும் தெரிவித்துள்ளார். இந்த கலவரம் தொடர்பில் இதுவரை 400க்கும் அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு 100 பேர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. அவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். வங்கதேசத்தில் வெடித்த வன்முறை காரணமாக நாட்டை விட்டு தப்பியோடிய அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு புகலிடம் அளிக்க பிரித்தானியா தயங்குகிறது. வங்கதேசத்தில் ஜூலை மாதத்தில் அரசு பணியில் குறிப்பிட்ட அளவில் சுதந்திர போராட்ட வீரர்களின் குடும்பத்தினருக்கு இடஒதுக்கீடு வழங்க அரசு முடிவு செய்ததை தொடர்ந்து நாட்டில் போராட்டங்கள் துவங்கின. போராட்டங்கள் வன்முறையாக மாற 14 போலீசார் உட்பட 95 பேர் உயிரிழந்தார்கள். ஏற்கனவே கடந்த மாதம் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த நிலையில் மொத்தம் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை சுமார் 300ஆக உயர்ந்துள்ளது. உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்ததை தொடர்ந்து அரசு அதற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் பிரதமர் பதவி விலக வேண்டும் என்றும் கோரிக்கை வலுக்கத் தொடங்கின. ஷேக் ஹசீனாவின் உறவினர்கள் பிரித்தானியாவில் வாழ்ந்து வரும் நிலையில் பிரித்தானியாவில் புகலிடம் கோர திட்டமிட்டு வருகிறார் அவர். ஷேக் ஹசீனாவின் சகோதரி ஷேக் ரெஹானா பிரித்தானிய குடியுரிமை பெற்றவரான ரெஹானாவின் மகளான டுலிப் சித்திக் லேபர் கட்சியிலும் அரசியலிலும்
முக்கிய பொறுப்பு வகிப்பர். ஆனால் பிரித்தானியா அவருக்கு புகலிடம் அளிக்க தயக்கம் காட்டுவதாக தெரிகிறது. அதாவது பிரித்தானியாவில் புதிதாக பொறுப்பேற்ற லேபர் அரசின் கொள்கையின்படி ஒருவர் முதலில் எந்த நாட்டிற்கு தப்பிச் செல்கிறாரோ அங்குதான் புகலிடம் கோர வேண்டும். அத்துடன் வெளிநாடு ஒன்றிலிருந்த வண்ணம் பிரித்தானியாவில் புகலிடம் கோர முடியாது என்பது விதி. ஷேக் ஹசீனா முதலில் சென்ற நாடு இந்தியா. ஆக பிரித்தானியா புகலிடம் வழங்காவிட்டால் தன் உறவினர்கள் சிலர் பின்லாந்தில் வாழும் நிலையில் பின்லாந்தில் புகலிடம் கோரவும் ஷேக் ஹசீனா அணியினர் திட்டமிட்டு வருகிறார்கள். அது தவிர ரஷ்யா, பெலாரஸ் அல்லது ஏதேனும் ஒரு மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் புகலிடம் கோரவும் முயற்சிகள் நடந்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. காசா தீபகற்பம் மற்றும் மேற்கு கரையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை 10,043 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 16,432 பேர் காயமடைந்துள்ளனர். காசா தீபகற்பத்தில் மட்டும் 9,936 மாணவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 15,897 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு கல்வி அமைச்சை மேற்கோள் காட்டி பலஸ்தீன செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அதே சமயம் மேற்கு கரையில் பலியான மாணவர்களது எண்ணிக்கை 107 பேர் உள்ள வேளையில் 526 பேர் காயமடைந்துள்ளனர் என்று அது கூறியது. மேலும் காசா தீபகற்பத்தில் 504 ஆசிரியர்களும் நிர்வாக பணியாளர்களும் பலியான நிலையில் 3,426 பேர் காயமடைந்துள்ளனர். மேற்கு கரையில் 117 பேர் இஸ்ரேலிய ராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர் என அந்த நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. காசா தீபகற்பத்தில் 119 பள்ளிகள் மிக மோசமாக சேதமடைந்துள்ளன. மேலும் 62 பள்ளிகள் முற்றாக அழிக்கப்பட்டுள்ளன. இவை தவிர அரசாங்கம் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பலஸ்தீன அகதிகளுக்கான அமைப்பின் ஏற்பாட்டிலான 191 பள்ளிகள் குண்டுவீச்சு தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளன. இந்த போரில் 20 பல்கலைக்கழகங்கள் மோசமாக சேதமடைந்துள்ளதோடு மேலும் 31 பல்கலைக்கழக கட்டிடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. மேற்கு கரையில் 69 பள்ளிகள் சேதப்படுத்தப்பட்டு 5 உயர்கல்வி கூடங்கள் பலமுறை சூறையாடப்பட்டன. காசா தீபகற்பத்தில் 6,20,000 மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி செல்ல முடியாத நிலையில் உள்ளனர். அவர்களில் 39,000 பேர் இடைநிலை பள்ளி மாணவர்கள் ஆவர். அவர்களில் பலர் மனோரீதியான மற்றும் உடல் ரீதியான பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக அதன் தேசிய அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் திகதி மற்றும் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் திகதி குறித்த வர்த்தமானி அறிவித்தலை இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த வாரம் அறிவித்திருந்தது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் 2024 செப்டம்பர் 21ஆம் திகதி நடத்தப்படும் என்றும் வேட்பு மனுக்கள் 2024 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் மூலம் 2024 ஆகஸ்ட் 15ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனு தினமாகவும் ராஜகிரியவில் உள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தை மேற்படி தேர்தலுக்கான வேட்பாளர்களின் நியமன இடமாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு பிரகடனப்படுத்துகிறது. இந்நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் சற்று முன்னர் நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் வைத்து இதனை அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.